السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 5ஆம் நாளினுடைய தராவீகை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நேற்றைய தொடர் நம்ரூதினுடைய மகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்தில் போய் பார்க்க போகிறாங்க. போனப்போ கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய நெருப்பு ஜுவாலைக்கு மத்தியில் இருக்கிறீங்களே, இந்த நெருப்பு உங்களை மாத்திரம் எதுவும் செய்யாமல் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குற வரைக்கும் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அப்போ கேட்டப்போ சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், மின்கான அலைய லிசானிகி இல்லை மன்கான அலைய லிசானிகி, யாரினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வருமோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த வார்த்தை யாரினுடைய நாவிலிருந்து வருமோ, வஃபீ கல்பிஹி அல் மஅரிஃபா, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை அறியக்கூடிய ஆற்றலை அவன் பெற்றுக்கொள்வான். எப்பொழுது இந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு வருகிறதோ, லா தஹருஹு அன்னார், அவனை நெருப்பு ஒருபோதும் தீண்டாது என்றார்கள் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தில் ஒற்றை ஆளை தூக்கி போடுறாங்க. நெருப்பினுடைய அந்த தாக்கம், நெருப்பினுடைய ஜுவாலைகள் பக்கத்தில் போகிறவங்க எல்லாத்தையும் கரிக்கிறோம். இந்த ஒரு குழந்தை மட்டும் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, நீ எட்டி பார்க்க போன ஆச்சரியம். அங்கே போய் கேட்குறாங்க, ஏன் உங்களை நெருப்பு ஒன்றும் செய்யலை? சொன்னார்கள், பிபரக்கத்தி பிஸ்மில்லா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை மொழிந்தால் நெருப்பும் ஒன்றும் செய்யாது. ஒரு மனிதன் தண்ணீரில் விழுந்து மூழ்கக்கூடிய நேரத்தில் இந்த பிஸ்மியை ஓதினால் அந்த தண்ணீரினால் அவன் மௌத்தாக மாட்டான். ஒரு சூறை காற்று வீசுகிறது, காற்றினுடைய வேகம் தாக்கம் அதிகமாகி இவனை அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் பிஸ்மில்லாவை ஓதினால் அந்த காற்றும் அவனை தீண்டாது என்பது நிதர்சனம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு ஆச்சரியம். என்ன நடந்தது தெரியுமா? உரீது துஹூல இந்தக, இப்படி சொன்ன உடனே நானும் உங்க கூட நெருப்புக்குள்ள வரலாமா? அந்த குழந்தை கேட்கும் வார்த்தை, நெருப்புக்குள்ள இருக்கிறீங்க, இந்த நெருப்பு உங்களை ஒன்றும் பண்ணலை, கேட்டதுக்கு பி பரக்கத்தி பிஸ்மில்லான்னு சொல்லிட்டீங்க, நானும் உங்க கூட வரலாமா அப்படின்ன உடனே சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, கூலி லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம ரசூலுல்லாஹ். ஏமா, நீ வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வருவதற்கு முன்னால் நீ இஸ்லாமை தழுவினால் இந்த நெருப்பு உன்னை ஒன்றும் செய்யாது. இந்த குழந்தை அந்த இடத்திலேயே சொன்னது லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த குழந்தை சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த நெருப்பு குண்டத்திற்கு உள்ளால் அந்த குழந்தையை இழுக்கிறார்கள். இந்த குழந்தை சொன்னது, ஃபஸாரத்தின் நாரு அலைஹா பர்தன் வ ஸலாமா, அந்த நெருப்பு குளிர்ந்ததாக மாறியது. அந்த நெருப்பு ஒரு கதகதப்பான ஒரு நிலையில் அந்த குழந்தைக்கும் மாறியது என்று சொன்னதற்கு பின்னால் இந்த குழந்தை யார்கிட்ட போகுது? என்னுடைய வாப்பா அத்தாவான நம்ரூதுகிட்ட போகுது. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ரூதுகிட்ட போய் இந்த சம்பவத்தை ஃபுல்லாக சொல்லுது அந்த குழந்தை. நான் இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கலான்ட்டு போனேன், பார்த்தா பெரிய நெருப்பு, இந்த நெருப்பு அவங்கள ஒன்றுமே செய்யலை, நான் போய் பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன் இப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். பிஸ்மில்லான்னு சொன்னாங்க, நானும் உள்ளே வரலாமான்னு கேட்டேன், கலிமா சொல்லுன்னு சொன்னாங்க. இப்போ சொல்கிறேன், நீங்கள்லாம் ரப்பு கிடையாது, அல்லாஹ் மாத்திரம் ரப்பு என்பதை நான் அங்கீகரித்துக் கொண்டேன் அப்படின்னு அத்தாட்ட போய் அந்த குழந்தை சொல்லுது, வாப்பாட்ட போய் அந்த குழந்தை சொல்லுது. சொன்னோன்னு நம்ரூது சும்மா விடுவானா? நம்ரூதுக்கு கோபம். அந்த குழந்தைகிட்ட சொன்னானா, ஒழுங்கா திரும்பி வந்துரு, ஃபஅமரஹா பிர்ருஜூஇ அன் தீனி இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு நீ வந்துரு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒருவேளை நீ வரல அப்படின்னா உன்னை நான் கடுமையான வேதனை செய்வேன் என்று சொன்னதற்கு பின்னாலும்
இந்த குழந்தையின் இந்த பெண்மணியினுடைய மனம் மாறவில்லை. குழந்தை சொல்லிச்சான், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க, என்னால் இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை விட்டு என்னால் வெளியேற முடியாது அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த நம்ரூத் என்ன பண்றாரு, தன் குழந்தைய படாத பாடுபடுத்துறான். தன் குழந்தைய படாத பாடுபடுத்துறான். அந்த மார்க்கத்தை விட்டுட்டு வந்துரு, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஏற்காத வந்துருங்கிறாரு. இந்த குழந்தை கேட்குற மாதிரிலாம் தெரியல. அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா, ஃபஅமரல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபஅஹதஹா வவலஅஹா இந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் பார்த்தா நம்ரூத் அந்த குழந்தைய படாத பாடுபடுத்துறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க போங்க, அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூடயே விட்டுருங்க, அந்த குழந்தை அங்கேயாவது நல்லா இருக்கட்டும்னு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் விட்டார்கள் என்பது வரலாறு. சொல்ல வருவது, கொடுங்கோல் அரசனான நம்ரூதினுடைய மகனும் கூட இஸ்லாத்திற்கு ஏற்றதற்கான காரணம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஒருத்தன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத ஓதுனான்னா கதபல்லாஹு பிகுல்லி ஹர்ஃபின் 4000 ஹஸனா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4000 நன்மைகளை அந்த மனிதனுக்கு எழுதுகிறான். எதுக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு மொத்தமா சொன்னா இல்லை, அந்த பிஸ்மில இருக்கிற பா ஒன்றுக்கு, பா 1 சீனு 2 மீமு 3, இப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 4000 நன்மைகளை ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குகிறான். வமஹா அன்ஹு 4000 சய்யிஆ, 4000 பாவங்களை ஒரு எழுத்திற்கு ரப்புல் ஆலமீன் அழிக்கிறான். வரஃபஅ லஹு 4000 தரஜா, ஒரு எழுத்திற்கு 4000 அந்தஸ்துகளை சுவனத்தில் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உயர்த்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். என்றால் பிஸ்மில்லா சாதாரண வார்த்தை அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலில்லாஹி தாரன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்விற்கு சுவனத்தில் ஒரு வீடு இருக்கிறது. யுகாலு லஹா தாருன் நூர், அந்த வீட்டுக்கு தாருன் நூர்னு சொல்லுவாங்க. நூறுனா ஒளின்னு அர்த்தம், பிரகாசம், பிரகாசமான வீடு, ஒளியினுடைய வீடு. அப்போ குல்லு ஷைஇன் ஹலகஹுல்லாஹு தஆலா ஃபீமா மின் நூரி வஹிய மினல் ஹவா. ஆனால் இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எல்லா வீடும் எங்கே கட்டுவாங்க, ஒன்று தரையில் கட்டணும், அப்படிதானே? இந்த வீடை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வச்சிருக்கிறான்னா, காத்துல பறக்கிற வீடு. இந்த வீடு தரையில் இருக்காது, சுவனத்தில் இருக்காது, அது எப்படி மிதந்துட்டு இருக்கும், காத்துல பறந்துட்டு இருக்கும். இன்னைக்கு விமானமெல்லாம் பறக்குது இல்லையா, இந்த மாதிரி அந்த வீடு காத்துல பறந்துட்டு இருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹ் கைஃப யஸஅதூன இலைஹா, அதன் மீது நாங்கள் எப்படி ஏறுவது, அந்த வீட்டில் நாங்கள் எப்படி போறது, மேலே இருக்குங்கிறீங்க, பறக்கும்னு சொல்றீங்க, அதுக்குள்ள நாங்கள் போகிறோம்னா என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொன்னீங்கன்னா ஃபயதூருன இலைஹா, அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்கள் வானத்தில் பறந்து கொண்டிருப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் பிஸ்மில்லா சாதாரண வார்த்தை அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு சாலிஹீன்களிலிருந்து ஒரு மனிதர், அந்த மனிதர்கிட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு போதையில் வர்றார், சரியான தண்ணி போதையில் வந்து நிற்கிறார். இவர் பார்த்தாரு, கோபத்தில் ஒரு அடி அடிச்சுட்டார். அடித்தவொன்னு என்னாச்சு, பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு குளமோ குட்டையோ, அந்த ஆள் அதில் போய் விழுந்து மௌத்தாயிட்டார். மௌத்தானதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, மௌத்தாயாச்சு. அதுக்கப்புறம் அடித்தாரு, அந்த ஆளினுடைய கனவுல பார்க்குறாங்க, மௌத்தான மனிதர் சுவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆச்சரியம், ஆனால் இவன் சரியான போதையில் இருந்தான், இவன் என்னமோ சொர்க்கத்தில் இப்படி உலாவிட்டு இருக்கிறானே, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அன்த ஃபில் ஜன்னா, எப்பா நீ எப்படிப்பா சுவனத்தில் இருக்கிற, நீ மௌத்தாகும் போது போதையில் தானே மௌத்தான, அப்படி அந்த நிலைமையில எந்திரிச்சு அல்லாஹ்வை நரகத்தில் தானே போடணும், நீ எப்படி சுவனத்தில் இருக்கிறாய் அப்படின்னு கேட்டப்போ அந்த மனிதர் சொன்னாரா, நஅம், ஆமா, லம்மா ஹரஜ்து மின் இண்டிக, நீங்கள் நான் அடிச்சிங்களே, அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நான் தள்ளிதானே போய் விழுந்தேன், விழுகிற நேரத்தில் ஒரு பேப்பரை பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு துண்டு,
அந்த காகிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருந்துச்சு. எனக்கு போதையில் ஒன்றும் தெரியலை, அதை எடுத்து நான் முழுங்கிட்டேன். இந்த சின்ன ஒரு துண்டு பேப்பரை நான் எடுத்து முழுங்கிட்டேன். முழுங்கினதுக்கு அப்புறம் ஃபலம்மா தஹல அலைய முன்கர் வனக்கீர், கபூரில் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, எப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பேர்லாம் சொல்ல தெரியல. அந்த பேப்பரில் இருக்கிறத படித்து காமிச்சேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொன்னேன். அல்லாஹ் வானிலிருந்து சப்தம் அனுப்பினான். ஃபனாதா முனாதின் சதக அபதி கது கஃபர்து லஹ், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிட்டான்ப்பா, அவனை விட்டுருங்கப்பா, அவனை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுங்கன்ட்டான். இன்றைக்கு நான் சுவனத்தில் உலாவுகிறேன் என்கிறார். என்றால் நாம் விளங்க வேண்டும், பிஸ்மில்லா சாதாரணமானது அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.